Hello guys, welcome to StudyEcon. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து BFM Unit 4 Liability, Responsibilities and Rights of the Parties. UCPDC ஆர்டிக்கல் அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எல்சி கிளியராக புரிஞ்சால் மட்டும்தான் இந்த டாபிக் வந்து புரியும். ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகண்ட் என்ன பண்ணணும்னா எல்சிக்கு அப்ளிகேஷன் தரும்போது ஃபுல்லாக கிளியராக ப்ராப்பராக எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ண கிரெடிட்டோ லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஏதாவது பண்ணாத ரெஃபரன்ஸ் எதுவும் உள்ளே வைக்கக்கூடாது. எதுக்குன்னா கன்ஃபியூஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து இஷ்யூயிங் பேங்க் வந்து ஆன் பிகாஃப் ஆஃப் அப்ளிகண்ட் வந்து எல்சி இஷ்யூ பண்ண போகுது. ஸோ அப்ளிகண்ட்டோட கிரெடிட் ஒர்த்தினஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் அவங்க டாக்குமெண்ட் கைக்கு ரிசீவ் பண்ணுறாங்கன்னா வித்தின் 5 பேங்கிங் டேஸ்க்குள்ளே அதை வந்து நெகோஷியேட் பண்ணி கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணி சொல்லிடணும். சப்போஸ் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருந்தால் அது வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அதை எல்லா பேங்க்குமே ரிப்போர்ட் பண்ணணும். சப்போஸ் வெய்வர் பண்ணுறதால் இருந்தால் அது அவங்களோட ஓன் ஜட்ஜ்மெண்ட். அவங்க வேணும்னாலும் வெய்வர் பண்ணிக்கலாம் டு அவாய்ட் த அடிஷ்னல் செட்டிங்ஸ். வெய்வர் பண்ணாலும் பண்ணாட்டியும் அதுக்கான ரிப்போர்ட் வந்து சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அட்வைசிங் பேங்க். இது வரைக்கும் நம்ம அட்வைசிங் பேங்க்கில் என்ன சொன்னோமோ சேம் அதே தான். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்மிங் பேங்க்னால் என்னன்னு தெரியும். ஸோ தெரிஞ்ச டாப்பிக்கை அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணாத பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். இந்த கன்ஃபார்மிங் பேங்க் வந்து அவங்க வெதர் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ இல்லையோ அவங்க வந்து தே கேன் சூஸ் டு அட்வைஸ் தி அமெண்ட்மெண்ட்டை வந்து அவங்க அட்வைஸ் பண்ணலாம். தென் நெகோசியேட்டிங் பேங்க், ரீஎம்பர்ஸ்மெண்ட் பேங்க் வந்து எவ்வளோ ரீஎம்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்சிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். தே ஆர் பவுண்ட் பை யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் பேங்க் டு பேங்க் ரீஎம்பர்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பெனிஃபிஷரி என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் எல்சி அஃபிஷியல் கான்டாக்ட் தவிர தேவையில்லாமல் போய் பேங்க்கை மீட் பண்ணுறது, தேவையில்லாமல் டிஸ்கஷன், அந்த மாதிரி அன்னெசரிலி ரிலேஷன்ஷிப் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் டு பேங்க்கில் எந்தெந்த ஆர்டிக்கல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 34, 35, 36, 37 ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவாக பார்த்துருக்கோம். பட் இந்த இடத்துல ஆர்டிக்கல் 37 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். என்னென்னா சப்போஸ் ஆர்டிக்கல் 37 என்னென்னா டிஸ்க்ளைமர் ஆக்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்டட் பார்ட்டி. ஸோ ஏற்கனவே அதுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பார்ட்டி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பேங்க் ஆக்ட் ஆகுது. எனி விளைவுகள் எந்த ஒரு பிரச்சனை ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் வந்து யார் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிள். பட் இன்கேஸ் அந்த ஆக்டில் வந்து சார்ஜஸ் வந்து தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருந்தால், சப்போஸ் கலெக்ட் பண்ண முடியாமல் போச்சுனால் அதுக்கான அமௌண்ட் வந்து அப்ளிகண்ட்கிட்டேருந்தே வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. மேபி கேஸில் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் அண்டர் எல்சி அண்ட் ஸ்க்ரூட்டினி ஆஃப் டாக்குமெண்ட். என்னென்னா சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆர்டிக்கல் UCPDC அண்ட் தென் எல்சியில் மென்ஷன் பண்ண கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னாங்க. யார் அதை வந்து எக்ஸாமைன் பண்ணுறாங்களோ அந்த பர்சன் வந்து எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் கைட்லைன்ஸ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணுங்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் கைட்லைன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். யூனிட் 5ல் பார்ப்போம். ஓகே, இதுக்கப்புறமேட்டு சம் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்னென்னு சொல்லிட்டு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். சப்போஸ் எல்சி வந்து சைட் ஆர் அக்செப்டன்ஸ் இதில் பே பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. சைட் பேமெண்ட்னு உடனே பணம் கொடுத்துருவாங்க. அக்செப்டன்ஸ்னால் ஒரு டியூ டேட் போட்டிருக்கும். அந்த மாதிரி டியூ டேட் போட்டு கொடுக்கறதா இருந்தால் என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெனிஃபிஷரி வந்து அந்த டேட் மென்ஷன் பண்ணணும். எத்தனை டேஸ் கழித்து கொடுக்குறோம்னு சொல்லிட்டு எல்சியில் மென்ஷன் பண்ணதை வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் லெட்டர் ஆஃப் கிரெடிட் நம்பரும் இஷ்யூயிங் பேங்க் நேம் இருக்கணும். அன்லெஸ் தே ஸ்பெசிஃபை எல்சியில் வந்து என்ன கரன்சி இருக்கோ அதே கரன்சி தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இருக்கணும். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் அது வந்து சைன் பண்ணி அத்தன்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் வந்து ஒரு கமர்ஷியல் டாக்குமெண்ட். எவ்வளோ கூட்ஸ், எவ்வளோ குவான்டிட்டி, ஒரு வேல்யூக்கான அமௌண்ட் எவ்வளோ எல்லாமே ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த இன்வாய்ஸில் வந்து அன்லெஸ் ஸ்பெசிஃபைட் அப்ளிகண்டோட நேம் போட்டிருக்கணும். என்ன எல்சியில் தேவை, கூட்ஸ்க்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதே டிஸ்கிரிப்ஷன் படி தான் இன்வாய்ஸும் ரெடி பண்ணியிருக்கணும். அந்த இன்வாய்ஸில் வந்து எல்சி நம்பர் அலாங் வித் இஷ்யூயிங் பேங்க் நேம் இருக்கணும். பட் எனி கேஸ் இன்வாய்ஸ் வேல்யூ வந்து எல்சியோட அதிகமாக போகக்கூடாது.
அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு என்ன இருக்கணும்னா எஃப்ஓபி இல்லைனா சிஎன்எஃப் சிஐஎஃப் இந்த மாதிரி இன்கம் டேர்ம்ஸு, பில் ஆஃப் லேண்டிங் நம்பர், ஷிப்பிங் மார்க் அண்ட் இம்போர்ட் லைசன்ஸ் இதெல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பில் ஆஃப் லேண்டிங். பில் ஆஃப் லேண்டிங்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் எவிடன்ஸு, எந்த இடத்துல இருந்து எது வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் பில் ஆஃப் லேண்டிங். ஏற்கனவே பில் ஆஃப் லேண்டிங் பற்றி நம்ம யூசிபிடிசி ஆர்டிக்கலை பார்த்துருக்கோம். ஸோ சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். பில் ஆஃப் லேண்டிங்கில் வந்து எல்சி நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் அதில் வந்து ஒரு முக்கியமான கிளாஸ் இருக்கணும். என்னென்னா ஷிப்டு ஆன் போர்ட் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்கணும். இல்லை இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் வந்து எல்சி இஷ்யூ பண்ண டேட்டுக்குள்ளே இருக்கணும். பார்சல் ஷிப்மெண்ட் அலோவ் பண்ணுறதா இருந்தால் பில் ஆஃப் லேண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா பில் ஆஃப் லேண்டிங் டேட்டு வந்து எல்சி இஷ்யூ பண்ண டேட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் அண்ட் பில் ஆஃப் லேண்டிங் டேட் ரெண்டுமே என்னென்னா டிஃப்ரெண்ட். டேட் ஆஃப் ஷிப்மெண்ட்னா எப்போ வந்து கூட்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்கு ஷிப்பில் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது டேட் ஆஃப் ஷிப்மெண்ட்டு. பில் ஆஃப் லேண்டிங்னா எப்போ அங்கேருந்து கிளம்ப போகுது ரிகார்டிங் தட். ஸோ ரெண்டுக்கும் ரெஃபரன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. பில் ஆஃப் லேண்டிங்கோட டேட்டு வந்து எல்சி இஷ்யூ பண்ணுற டேட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. இதை மட்டும் மைண்டில் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி ஆர் சர்டிஃபிகேட். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இஷ்யூ பண்ணுறவங்க வந்து இந்த ஏஜென்ட் சைன் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், அந்த டேட் ஆஃப் இஷ்யூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆர் பிஃபோர் டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் அந்த டேட்டில் இருக்கணும். சப்போஸ் இது மென்ஷன் பண்ணலனால் எஃபெக்டிவ் ஃப்ரம் டேட் ஆஃப் ஷிப்மெண்ட் அந்த ஒரு லைன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். இன்சூரன்ஸ் வந்து எந்த கரன்சியில் எடுத்திருப்பாங்கனால் கரன்சி ஆஃப் எல்சி, எல்சியில் என்ன கரன்சியோ சேம் அதே கரன்சியில் தான் எடுத்திருப்பாங்க. இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ மினிமம் எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் அதை மென்ஷன் பண்ணலனால் மினிமம் 110% ஆஃப் சிஏஎஃப் ஆர் சிஐபி வேல்யூ இருக்கணும். அண்ட் தென் இந்த பாலிசி வந்து எவ்வளோ தூரத்தை கவர் பண்ணியிருக்கு போர்ட் ஆஃப் ஷிப்மெண்ட்லேருந்து போர்ட் ஆஃப் டெஸ்டினேஷன் வரைக்கும் அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். எந்த ஏரியாலாம் கவர் பண்ணது மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின். சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜினால் அந்த கூட்ஸ் எங்கேருந்து கிளம்புது, எப்படி மேனுஃபேக்சர் பண்ணாங்க, என்ன கூட்ஸு எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்கிறது தான் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின். இது வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லேருந்து ஒரு அத்தாரிட்டியை வந்து கொடுப்பாங்க. எதுக்கு இது பண்ணுறாங்கனால் தேவையில்லாத பொருட்கள் இல்லீகல் பொருட்கள் எதுவுமே எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரீசனுக்காக சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் ஃபாரின் கரன்சி லைபிலிட்டி. இஷ்யூவிங் பேங்க் கிட்ட வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் கைக்கு வந்துச்சுனால் அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். சைட்னா உடனே பே பண்ணணும், அக்செப்டன்ஸ்னால் சம் டேஸ் கழிச்சு பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன் கேஸ் ஆஃப் சைட் பேமெண்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இண்டிவிஜுவல் பேங்க்குக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாலிசி இருக்கும். சைட் பேமெண்ட்னா சம் நம்பர் ஆஃப் டேஸ் கழிச்சு பேமெண்ட் தரணும். ஐ மீன் இத்தனை நாளுக்குள்ளே அதை அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேங்க்குக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ் வச்சுருக்கனால புக்கில் மென்ஷன் பண்ணலை. சப்போஸ் இன்கேஸ் அந்த டேஸ்க்குள்ளே அந்த இம்போர்ட்டர் வந்து கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கறதுனால அவங்க ஃபாரின் கரன்சி லைபிலிட்டியை வந்து இந்தியன் ருப்பீ லைபிலிட்டியாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. எதுக்கு இதை கன்வெர்ட் பண்ணணும்னால் ஃபாரின் கரன்சி இருந்தால் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ருப்பீ லைபிலிட்டியாக மாற்றிடுவாங்க. ஓகே, ருப்பீ லைபிலிட்டியாக மாற்றுறாங்கனால் அது என்ன ரேட் எடுத்துக்குவாங்கனால் பில் செல்லிங் ரேட். வழக்கமாக இத்தனை நாள் நம்ம வந்து டிடி செல்லிங் டிடி பையிங் தான் பார்த்தோம். இங்கே என்ன பில் செல்லிங் ரேட் அப்படின்னு வருதுன்னா நம்ம எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பில்ஸ் தான் நம்ம வச்சு டீல் பண்ணுறோம் எல்சியில். ஸோ பில் செல்லிங் ரேட். ஓகே, செல்லிங் எப்படி சூஸ் பண்ணாங்கனால் ஏற்கனவே பார்த்த மாதிரி அமௌண்ட் வந்து இன்ஃப்ளோனா பை ரேட் எடுத்துக்கணும், அமௌண்ட் வந்து அவுட்ஃப்ளோனா செல் ரேட் எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து வெளியே போகுது, இம்போர்ட் பண்ணுறாங்க, அதுக்கான அமௌண்ட் வந்து கொடுக்குறோம், நம்ம கண்ட்ரியை விட்டு வெளியே போகுது. ஸோ பில் செல்லிங் ரேட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ அப் ஆஃப் பில் அண்டர் எல்சி. சப்போஸ் அந்த பில்லுக்கான அமௌண்ட் வந்து இன்கேஸ் வந்து அந்த கஸ்டமர் வந்து லோன் வாங்கியிருக்காங்க, லோன் கேட்டிருக்காங்க, லோன் சேங்ஷன் ஆயிடுச்சு, இம்போர்ட் லோன் சேங்ஷன் ஆயிடுச்சுனால் அதுக்கான அமௌண்ட் வந்து அந்த லோன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இம்போர்ட் பண்ணதுக்கான அமௌண்ட் வந்து பே பண்ணிடுவாங்க. சப்போஸ் இன்கேஸ் அந்த லோன் ஃபெசிலிட்டி எதுவும் வாங்கலைனால் எப்படி அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ஓவர் டியூ அட்வான்ஸஸ் வந்து ஃபாலோ அப் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த இம்போர்ட்டரை ஃபாலோ அப் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இல்லை லாஸ்ட் முக்கியமான என்ன கொடுத்துருக்காங்கனால் அந்த டேட் ஆஃப் நெகோசியேஷன்லேருந்து அந்த டேட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் வரைக்கும்
நார்மல் இன்ட்ரெஸ்ட் ரெக்கவர் பண்ணுவாங்க. ஆஃப்டர் டேட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் வித் பீனல் இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்குவாங்க. ஓகே, எவிடன்ஸ் ஆஃப் இம்போர்ட் பை இம்போர்ட்டர். நம்ம உள்ள நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுங்கிறாங்க. ஓகே, என்ன எவிடன்ஸ்னால எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் காப்பி ஆஃப் பில் ஆஃப் என்ட்ரி வித் ப்ரிஸ்கிரைப்டு பீரியட். அந்த பீரியட்ஸ்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணணுங்கிறாங்க. அந்த பில் ஆஃப் என்ட்ரி வந்து யார் அப்ரூவ் பண்ணுவாங்கனாலும் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன கூட்ஸ் உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சைன் பண்ணி கொடுப்பாங்க. பில் ஆஃப் என்ட்ரி வந்து அந்த பேமெண்ட் பண்ணதுலேருந்து 6 மந்த்துக்குள்ளே நம்ம வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன் பாஸ்ட் இப்போ இல்லை, கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னா 3 மாதத்துக்குள்ள சொல்லணும். சப்போஸ் அப்படி சொல்லணும்னால் ஆர்பிஐக்கு வந்து எவ்ரி ஆஃப் இயர் நம்ம பிஇஎஃப் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம சென்ட் பண்ணிருப்போம். பட் இப்போ வந்து நியூ இம்ப்ளிமெண்டேஷன் ஐடிபிஎம்எஸ் இம்போர்ட் டேட்டா ப்ராசஸிங் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம், இதை பற்றி ஒரு டாபிக் வந்து யூனிட் 5ல் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக மட்டும் சொல்கிறேன். இது என்னன்னா இப்போ வந்து டிஜிட்டல் ஆயிடுச்சு, எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாஸ் எல்லாமே ஃபெச் ஆகி ஆர்பிஐக்கு போயிடும். ஸோ எவ்ரி மந்த் 6 மந்த் ஒன்ஸ் சென்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து சேஃப்கார்ட் ஃபார் பேங்க். இது எல்சி வந்து என்னன்னா ஓவர்சீஸ் பேமெண்ட்டு மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வேறு கண்ட்ரிலேருந்து வருது. ஸோ என்ன பண்ணணும்னா நோ யுவர் கஸ்டமர், இம்போர்ட்டரோட வந்து கஸ்டமர் டீட்டெயில்ஸ் பக்காவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி யார் செல் பண்ணுறாங்களோ அவங்களோட கிரெடிட் வர்த்தினஸ் ரிப்போர்ட் வந்து வாங்கி வச்சுக்கணும். எல்சியில் நம்ம மென்ஷன் பண்ணுற கிளாஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னால் ட்ரேட் கண்ட்ரோல் ரெக்யர்மெண்ட், அப்புறம் இன்டர்னல் கைட்லைன்ஸ். ட்ரேட் கண்ட்ரோலர்னா எக்ஸ்போர்ட் இன்புட், அதாவது ட்ரேட் கண்ட்ரோல், இன்டர்னல் கைட்லைன்ஸ், இண்டிவிஜுவல் பேங்க் பாலிசி, அது எல்லாமே கோரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதோட டீவியேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஸ்ட்ரிக்ட் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் காப்பி பில் ஆஃப் என்ட்ரி வந்து உள்ளே வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் சேஃப்கார்ட் ஃபார் பேங்க். ரிஸ்க் ரிலேட்டிங் டு லெட்டர் ஆஃப் கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ ஃபார் நம்ம லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, அது எப்படி டிரான்சாக்ட் பண்ணுறோம் எல்லாமே ஓவரால் பார்த்தோம். பட் என்ன சொல்கிறோன்னா இதுலேயும் சம் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறாங்க. டிஃபால்ட்டாக சம் ரிஸ்க் இருக்குது அப்படின்னாங்க. என்னன்னு பார்த்தோம்னா நம்ம லெட்டர் ஆஃப் கிரெடிட்டுக்கு வந்து டாக்குமெண்ட்லாம் பார்த்து அக்செப்ட் பண்ண அப்புறமேட்டும் கூட பேமெண்ட் தராமல் இழுத்தடிக்கிறாங்க. எப்படின்னா கோர்ட்டுக்கு போய் அவங்க வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு தர முடியாது அப்படின்னு சொல்கிறது, இல்லை கூட்ஸ் வர வரைக்கும் பேமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை குவாலிட்டி சரியில்லை நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அது வரைக்கும் பேமெண்ட் தர முடியாது, கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணாமல் டிலே பண்ணுறது. பட் என்னதான் ரிஸ்க் இருந்தாலும் கூட சோஃபா இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு லெட்டர் ஆஃப் கிரெடிட்டோட பெட்டர் ஆப்ஷன் இல்லை. ஸோ இதுக்கான ஏற்கனவே நடந்த ரிஸ்க்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் ஆஃப் கிரெடிட் இன்னுமே கூட ஒரு ஃபேவரபிள் மோடு தான் ஃபார் செட்டிலிங் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஓகே, பேங்க் சைட்லேருந்து இதுக்கு என்ன பண்ணணும், இந்த ரிஸ்கஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ரெகுலர் கஸ்டமருக்கு மட்டும் லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே இம்போர்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல் காப்பி அந்த லைசன்ஸ்லாம் வாங்கி கரெக்டாக கொடுத்துடணும். அதுக்கப்புறமேட்டு இந்த ஓவர்சீஸ் செல்லரோட கிரெடிட் வர்த்தினஸ் அது வந்து நம்ம வந்து கிரெடிட் ரேட்டிங் ஒரு ஏஜென்ட் கிட்ட இருந்து வாங்கிக்கணும். அண்ட் தென் சப்போஸ் லார்ஜ் வேல்யூ ஆஃப் டிரான்சாக்ஷனாக இருந்தால் அதை வேல்யூஸ் எல்லாம் எட்ஜ் பண்ணும் பை புக்கிங் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். ஏன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சம் பேசிக் இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து சம்வாட் நம்ம ரிஸ்க்கை குறைக்க முடியும். பட் அட் எனி காஸ்ட் இதை விட பெட்ரு ஒரு மோட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இல்லை இன்டர்நேஷ்னல் ட்ரேடில். ஸோ நம்ம இன்னும் இதே தான் யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட்டு டாபிக் ஸ்டாண்ட் பை லெட்டர் ஆஃப் கிரெடிட். பட் ஹெட்டிங்லேயே என்ன கொடுத்துருக்காங்க, சிமிலர் டு கேரண்டி தான் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னால் ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேர்ம் அந்த ஃபினான்ஷியல் அந்த இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு சப்ஸ்டியூட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டாண்ட் பை எல்சி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் சேம். அதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அதே குவாலிட்டிஸ் தான் எதுக்கும் இருக்குது. இந்த கேரண்டிஸ் வந்து எதுக்கெல்லாம் கொடுக்கலான்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் கேரண்டிஸ் அப்படின்னு சொல்லி 2 முறையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சம் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்ட் பை ப்ராக்டிஸ் ISP 98 இதுவும் வந்து இன்டர்நேஷ்னல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தான் இஷ்யூ பண்ணியிருக்கு. இப்போ ஒருத்தர் வந்து ஸ்டாண்ட் பை எல்சி வந்து வாங்கணும்னு நினச்சாங்கனால் அந்த ஆத்தரைஸ்டு டீலர் வந்து ஒன்று அந்த எல்சியை வந்து ISP 98 ஆர் UCPDC 600 ரெண்டில் ஏதாவது ஒன்று இஷ்யூ பண்ணலாம். அக்ரீட் அப்பான் மியூச்சுவல்
மியூச்சுவலாக ரெண்டு பார்ட்டிஸுமே அக்ரி எந்த இது வேணும் கேட்குறாங்களோ அதில் ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, எல்சிக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா, அந்த எல்சி வந்து நம்ம ஏற்கனவே ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். பட் இதில் என்னன்னா அன்டில் அவங்க வந்து பேமெண்ட் பண்ணாமல் டிஃபால்ட் பண்ணுற வரைக்கும் இது உள்ளே வராது. எப்போ அவங்க டிஃபால்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் கேரண்டி வந்து ஆக்ட் ஆகும். ஸோ கான்டிஜியன்ட் லையபிலிட்டி அப்படின்னுவாங்க. ஸோ பார்க்க போனால் இது வரைக்கும் எதுவும் வராது. பட் இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் அரைஸ் ஆச்சுன்னா அப்போ இது இன்ஃபோர்ஸ் உள்ளே வரும் அப்படின்னாங்க. ஆஸ் சிம்லர் அஸ் கேரண்டி தான். யூசேஜ் ஆஃப் ஸ்டாண்ட் பை எல்சி பை ஆத்தரைஸ்ட் டீலர். ஆத்தரைஸ்ட் டீலரை வந்து இந்த ஸ்டாண்ட் பை எல்சி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால மொத்தம் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட்ஸ் இன்டு இந்தியா, வெளியிருந்து உள்ளே வந்து கொண்டு வரதுக்கு போனஃபைட் டிரான்சாக்ஷன். இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியானா சம் போனஃபைட் டிரான்சாக்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அகெயின் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்தியா, இங்கேருந்து வெளியே அனுப்புறதுக்கு மொத்தம் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் ஸ்டாண்ட் பை எல்சி ஃபார் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். கமர்ஷியல் ஸ்டாண்ட் பை எல்சினா நத்திங் பட் ஃபினான்ஷியல் கேரண்டி தான். அதுக்கு வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னென்ன சேஃப்கார்ட்ஸ் என்னென்ன மெசேஜ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னென்ன பேசிஸில் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் கொடுக்கணும், எந்தெந்த இம்போர்ட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் ப்ரொடியூசர், இம்போர்ட் ஆஃப் க்ரூட் ஆயில் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சோஃபார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், ஓவர்சீஸ் சப்ளையரோட கிரெடிட் ரிப்போர்ட் வந்து வாங்கிக்கணும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா இந்த ப்ராப்பர் எவிடன்ஸ் கொண்டு வரணும். நம்ம இம்போர்ட் பண்ணதுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே எல்சியில் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைக்கும் சேம் அதே டாக்குமெண்ட் தான் அப்ளிகபிள். நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ளிகேஷன் ஆஃப் சம் ஆஃப் த ஆர்டிக்கல் ஆஃப் ISP 98. இவனே சம் ஆர்டிக்கலை கொடுத்துருக்குங்கிறாங்க. எப்படி யூசிபிடிசியில் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, இதுலேயுமே நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இதில் எல்லா பாயிண்ட்டும் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஒரு அவுட்லைன் மாதிரி இந்த 5 பாயிண்ட் பார்த்தாவே போதும். ஆர்டிகல் 1.02 என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு ரூல் ஆர்டிக்கல் இந்தியன் லா வந்து கான்ஃப்ளிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஆர்டிக்கல் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஆர்டிக்கல் 1.09 என்னென்னா பிஸ்னஸ் டே. ஆக்சுவலாக அந்த பிஸ்னஸ் வந்து என்றைக்கு நடக்க போகுது, எந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது பிஸ்னஸ் டே. பேங்கிங் டே மீன்ஸ் இன் நார்மல், எப்போ அந்த பிரான்ச் வந்து ஓப்பன் ஆகிருக்கோ அது பேங்கிங் டே. ஆர்டிகல் 3.13 எக்ஸ்பைரேஷன் டேட் ஆன் நான் பிஸ்னஸ் டே. சப்போஸ் ஒரு டேட் போட்டு கொடுத்துருக்காங்க, பை அந்த டேட்டு வந்து ஒரு நான் பிஸ்னஸ் டேயில் வந்து எக்ஸ்பயர் ஆச்சுனால் அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா இந்த ஆர்டிக்கல் வந்து எடுத்துக்கும். இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறதுனால இந்த மாதிரி கேஸில் வந்து நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் டே வந்து கன்சிடர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 3.14 க்ளோசர் ஆன் ஏ பிஸ்னஸ் டே அண்ட் ஆத்தரைசேஷன் ஆஃப் அனதர் ரீசனபிள் பிளேஸ் ஃபார் ப்ரெசன்டேஷன். சப்போஸ் ப்ரெசென்ட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பிஸ்னஸ் டே அந்த பிரான்ச்சஸ் க்ளோஸாக இருக்குது அப்படின்னால அது வந்து இன்னொரு ரீசனபிள் டைமில் வந்து அதுக்கான பிஸ்னஸ் டே வந்து எடுத்துக்குவாங்க. அது வந்து அவங்களே பேசி மென்ஷன் பண்ணுவாங்க. இன்கேஸ் மென்ஷன் பண்ணாட்டி பை டிஃபால்ட் இட் வில் பி எக்ஸ்டெண்டட் அப் டு தி 30 days அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும். சப்போஸ் மென்ஷன் பண்ணால் அது அவசியம் கிடையாது. ஆர்டிகல் 5.01 டைம்லி நோட்டீஸ் ஆஃப் டிஸானர். சப்போஸ் அது ஏதாவது நம்ம டிஸானர் இது கரெக்ட் இல்லை அப்படியே டிக்ளைன் பண்ணுறதா இருந்தால் அந்த டைமுக்குள்ளே கரெக்டாக பார்த்து டிக்ளைன் பண்ணிடணும் அப்படின்னாங்க. ஆர்டிகல் 10.0 அண்ட் 10.02 இது என்னன்னா ஒரு லோன் அரேஞ்ச்மெண்ட் அமாங் தி ஆத்தரைஸ்ட் டீலர் அதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப இன்டீரியராக போவேன்னா ஸோ இது மட்டுமே போதும். ISP 98 யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் பேங்க் டு பேங்க் ரீஇம்பர்ஸ்மெண்ட் URR 725. செல்லருக்கு வந்து எந்த பேங்க் வந்து டாக்குமெண்ட்லாம் நெகோசியேட் பண்ணிச்சோ அந்த பேங்க் வந்து செல்லருக்கு அமௌண்ட் கொடுத்துருக்கோம். அந்த நெகோசியேட் பண்ண பேங்க் வந்து இஷ்யூவிங் பேங்க் கிட்ட அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் ப்ரெசென்ட் பண்ணோம். இஷ்யூவிங் பேங்க் எப்படி அமௌண்ட் பே பண்ணால் த்ரூ ரீஇம்பர்ஸ்மெண்ட் பேங்க் மூலிமா தான் அமௌண்ட் பே பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அந்த இஷ்யூவிங் பேங்க் அண்ட் ரீஇம்பர்ஸ்மெண்ட் பேங்க் அவங்க 2 பேருக்கும் இருக்கிற பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது தான் URR 725. அதாவது ஜென்ரல் ப்ரொவிஷன் அண்ட் டெஃபினிஷன். இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்குன்னா இஷ்யூவிங் பேங்க் வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்கும். ரீஇம்பர்ஸ்மெண்ட் பேங்க்குக்கு எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்கனால் எல்சியிலேயே யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் பேங்க் டு பேங்க் ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது சோல்லி பிட்வீன் இந்த அரேஞ்ச்மெண்ட் எந்த 2 பேங்க்குக்கு மட்டும்தான் அப்ளிகபிள்னா இஷ்யூவிங் பேங்க் அண்ட் ரீஇம்பர்சிங் பேங்க். இந்த 2 பேங்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். கிளைமிங் பேங்க்லாம் இது அப்ளிகபிள் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன். இஷ்யூவிங் பேங்க்னா எல்சி யார் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களே ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் கொடுத்துருவாங்க.
ரீஇம்பர்சிங் பேங்க்னா அந்த ஆத்தரைசேஷன் எந்த பேங்க் அக்செப்ட் பண்ணதோ அந்த பேங்க். கிளைமிங் பேங்க்னா அமௌண்ட் பே பண்ணி கிளைம் பண்ணுது. ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் அப்படின்னா அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது தான் அந்த ஆத்தரைசேஷன். இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் என்னன்னா அது வந்து செப்பரேட் டிரான்சாக்ஷன் ஃப்ரம் கிரெடிட். எல்சிக்கும் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. எல்சியில் ஏதாவது ஒன்று ரீஎம்பர்ஸ்மெண்ட் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாலும் கூட அந்த ரூல்ஸ் இதுக்கு அப்ளிகேபிள் ஆகாது. ரீஎம்பர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது செப்பரேட் ஃப்ரம் லெட்டர் ஆஃப் கிரெடிட், ரெண்டுமே செப்பரேட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறாங்க. இதுக்குள்ள லயபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா இந்த இஷ்யூயிங் பேங்க் வந்து ரெஸ்பான்சிபிள் எதுக்குன்னு பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் வந்து ரீஎம்பர்சிங் பேங்க்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த இஷ்யூயிங் பேங்க் வந்து கிளைமிங் பேங்க் வந்து எதுவும் கம்பல் பண்ணக்கூடாது. டாக்குமெண்ட் போய் வந்து நீ ரீஎம்பர்ஸ்மெண்ட் பேங்க்கிட்ட போய் சப்மிட் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கிளைமிங் பேங்க்குக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த ஒரு எக்ஸ்பைரி டேட்டும் மென்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறாங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்கனாலும் இது வந்து அத்தன்டிகேஷன் மெசேஜ் தான் கொடுக்கணும். ஸோ நோ ஃபர்தர் மெயில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வேற என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்னால் நம்ம அமௌண்ட் நம்ம வந்து கிரெடிட் தரப்போகிறோம். ஸோ எந்த அக்கௌண்ட் நம்பர் கிரெடிட் கொடுக்கணும், எவ்வளோ அமௌண்ட்டு, எந்த கரன்சி, ஏதாவது டாலரன்ஸ் இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ், வேறு ஏதாவது சார்ஜஸ் இருந்தால் யார்கிட்ட டெபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு ஆத்தரைசேஷன், அமெண்ட்மெண்ட் அண்ட் கிளைம்ஸ். ஸோ இதுலேயும் சேம் அதே தான். கொடுக்கறது வந்து அத்தன்டிகேஷன் மீன்ஸில் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. எந்த டீலில் கொடுக்குறதுனா பர்ஃபெக்டாக கொடுக்கணும். ரீஎம்பர்ஸ்மெண்ட் பேங்க் வந்து எல்லா ரைட்ஸும் இருக்குது. அக்செப்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமா அவங்க ஓன் டெசிஷன் தான். எக்ஸப்ட் இன் கேஸ் சப்போஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் கொடுத்துருக்காங்க, ஐ மீன் எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறீங்கன்னா ரிவோக்கபிள் வச்சுக்கோங்க. அது கொடுத்துருந்தா ஜஸ்ட் ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு எந்த டைம் வேணாலும் கேன்சலோ இல்லை அமெண்ட்மெண்ட்டோ பண்ணிக்கலாம். இது இர்ரிவோக்கபிளாக இருந்தால் கன்சர்ன் அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் பேங்க்கிட்டையும் கிளைமிங் பேங்க்கிட்டையும் ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்காமல் அவங்க கன்சர்ன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் பேங்க்குக்கு வந்து சப்போஸ் கிளைம்ஸ் போய் கொடுத்தானால் 3 பேங்கிங் டேஸ்க்குள்ளே அந்த கிளைமை ப்ராசஸ் பண்ணி முடிச்சிடணும். சப்போஸ் பண்ண முடியாது, ஐ மீன் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ண முடியாத மாதிரி சூழ்நிலை இருந்தால் ஃபஸ்ட்டே எல்லாத்துக்கும் இன்டிமேட் பண்ணிடணும். ஒன் மோர் திங், அந்த டியூ டேட்லேருந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி கிளைமுக்கு கொடுக்கலாம்னா மேக்ஸிமம் 10 டேட் ப்ரியர் டு தி டியூ டேட், 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா இந்த 3 days and 10 days இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மிசலேனியஸ் ப்ரொவிஷன். சப்போஸ் இது எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன், த லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அந்த எது இருந்தாலும் அந்த கிளைமிங் பேங்க்குக்கும் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பேங்க்குள்ளே மட்டும்தான் செட்டில் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இஷ்யூயிங் பேங்க் வராது. ஏன்னா கிளைமிங் பேங்க் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் பேங்க்கிட்ட வந்து கொடுக்குது, ரீஎம்பர்ஸ்மெண்ட் பேங்க் வந்து அமௌண்ட் செட்டில் பண்ணுது. ஆத்தரைசேஷன் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி செட்டில் பண்ணுது. சப்போஸ் லேட்டாக செட்டில் பண்ணுறாங்களோ, இவங்க வந்து கிளைமுக்கு லேட்டாக வராங்களோ, அந்த ரீசனில் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷன் இருந்தால் இஷ்யூயிங் பேங்க் வந்து பொறுப்பு எடுத்துக்காது. அண்ட் இந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு சம் சர்வீஸ் லைக் கரஸ்பாண்டிங் பேங்க் சம் சர்வீஸ் மாதிரி கொடுத்துருக்கு. அதுக்கான சார்ஜஸ் வந்து டெபிட் பண்ணும். அந்த சார்ஜஸ் வந்து இஷ்யூயிங் பேங்க்கில் டெபிட் பண்ணுறது தான் எடுத்துக்கும். ஸோ இன்கேஸ் அது தேர்ட் பார்ட்டி கிட்ட வந்து டெபிட் பண்ண வேண்டியதாக இருந்தால், ஐ மீன் அவங்க அக்கௌண்ட் என்னது, எப்படி டெபிட் பண்ணுறது, அவங்க நேம், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஃபாரின் லாஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதுசாக ஒரு லா போட்டு இம்போஸ் பண்ணுறதா இருந்தால் இஷ்யூயிங் பேங்க் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் பேங்க்குக்கு வந்து சேஃப்கார்ட் பண்ணணும். அதுக்கான பொறுப்பு வந்து இஷ்யூயிங் பேங்க் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ரீஎம்பர்ஸ்மெண்ட் பேங்க் வந்து எந்த ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஏதாவது வாரோ ஏதாவது ஸ்ட்ரைக்கோ ஏதாவது ஒரு ரீசன் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் டாபிக் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பேங்கிங் ப்ராக்டிஸ் 745. ஸோ இந்த டாப்பிக்கில் சிம்பிளாக சொல்லப்போனால் 2 லைன் சொல்லி முடிச்சலாம். இது வந்து ஜஸ்ட் எ கைடு, யூசிபிக்கு ஒரு கைடு மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ யூசிபிடிசி ஆர்டிகல் 600 எந்த வகையிலும் பாதிக்கும், ஜஸ்ட் எ கைட். இந்த கைடோட மெயின் பர்பஸ் என்னன்னா இந்த ஏதாவது டிஸ்பியூட்னால எல்சி ரிஜெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்சியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு அவுட்லைன் ஒரு கைட் மாதிரி ஆக்ட் ஆகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டடி ஐகான்.